நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். நாம் அனைவரும் கண்ணியமான ரமதானுடைய மாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சாதாரண நோன்பு, ரமதானுடைய நோன்பு அல்லாமல் சாதாரண நோன்பு ஒரு மல்டிபிள் ஜோனை போன்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. மல்டிபிள் ஜோன்னா என்ன? அதற்குள் எது விழுந்தாலும் அது இரட்டிப்பாக திரும்பி கிடைக்கப்படுவதுதான். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். சம்து சாயிமி தஸ்பீஹுன், ஒரு நோன்பாளி மௌனம் காத்திருப்பது அவன் தஸ்பீஹ் செய்த நன்மையை போன்று. நௌமுஹு இபாதத்துன், அவனுடைய தூக்கம் இபாதத் செய்ததை போன்று. துஆஉஹு முஸ்தஜாபுன், அவன் செய்யக்கூடிய துவாக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அமலுஹு முலாஅஃபுன், அவன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் இரட்டிப்பாக படக்கூடியது. இன்னும் தெளிவாக கூறினால் சவாபு அமலிஹி முலாஅஃபுன், அவன் செய்யக்கூடிய அமல்களுடைய கூலி இரட்டிப்பாகப்படுகிறது. இந்த கண்ணியமான சவாபு அதிகம் கிடைக்கப்படுகிற இந்த நோன்பை ரமலானில வைப்பது அது இன்னும் மிகச் சிறந்தது. இதை விடவும் ஒரு சிறந்த விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது ரமலானிலே நோன்பு வைத்து குர்ஆன் ஓதுவதை தவிர நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஃபஇன்னக்கும் துஅஜ்ஜருன அலைஹி பிகுல்லி ஹர்ஃபின் மின்ஹு 10 ஹஸனாத்தின், அதிலிருந்து நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை வழங்கப்படுகிறீர்கள். இது ரமலான் அல்லாத சாதா மாதத்தில். ரமலானுடைய மாதத்தில் ஃபஇன்னக்கும் துஅஜ்ஜருன அலைஹி பிகுல்லி ஹர்ஃபின் 3 ஹஸனாத்தின், ஒவ்வொரு எழுத்திற்கும் நீங்கள் 30 நன்மைகள் வழங்கப்படுகிறீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் நாம் எவ்வளவு அதிகமாக குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். இது அல்லாமலும் குர்ஆனிற்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் பைத் அல்லதி யுத்லா ஃபீஹில் குர்ஆன், எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ இத்தஸாபி அஹ்லிஹி, அந்த வீட்டினுடைய குடும்பம் விசாலமாகிறது. அந்த வீட்டினுடைய குடும்பம் விசாலமாகிறது. அந்த வீட்டினுடைய சிறப்பு அதிகமாகிறது. ஹஸரத்துல் மலாயிகத்து, அந்த வீட்டிலே மலக்குமார்கள் அதிகமாகிறார்கள். ஹரஜத் மின்ஹு ஷயாத்தீன், அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். மலக்குமார்களுடைய வேலை என்ன? அல்லாஹ்வை சதா துதிபாடிக்கொண்டே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதுதான். அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்கள் குர்ஆன் ஓதப்படுவதன் மூலம் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் அந்த வீட்டில் எவ்வளவு சிறப்பு, அந்த வீட்டுக்கு எவ்வளவு பரக்கத்து. ஷைத்தானுடைய வேலை என்ன? அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, ஏழ்மையை கொண்டு வருவதும் தீய கேவலமான விஷயங்களை ஏவுவதும் தான் அவனுடைய வேலை. அப்படிப்பட்ட அந்த ஷைத்தான் இந்த குர்ஆன் ஓதப்படுவதன் மூலம் வீட்டை விட்டு விரண்டோடுகிறான். குர்ஆனுடைய சிறப்பை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அடுத்ததாக அல்லாஹ்வே சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? ஒரு அடியான் குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட்டு அந்த குர்ஆனை வசீலாவாக வைத்து என்னிடத்தில் அவன் துஆ கேட்டால், தன்னுடைய தேவையை கேட்டால், அதை விட சிறந்த ஒன்றை, அவன் எதை தேவையாக கேட்டானோ அதை விட சிறந்த ஒன்றை நான் அவனுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் கூறினானாம். எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கும். இது அல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பும் குர்ஆனும் ஒரு அடியானுக்கு பரிந்துரை செய்கிறதாம். முதலிலே நோன்பு பரிந்துரை செய்யும், அடுத்ததாக குர்ஆன் பரிந்துரை செய்யும். ரப்பி, இறைவா, மனாத்துஹு நௌமஹு, அவனுடைய தூக்கத்தை நான் தடை செய்து விட்டேன். என்னின் காரணமாக அவன் தூக்கத்தை புறக்கணித்து விட்டு அவன் குர்ஆனை என்னை ஓதினான். ரப்பே, அவனுடைய விஷயத்திலே என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். அந்த ஹதீஸினுடைய கடைசியிலே அல்லாஹ்வால் அந்த குர்ஆன் மேலும் நோம்புடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்று அல்லாஹ் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக ஒரு படி மேல், பல படி மேல் சொன்னால் சய்யிதுனா ஹஸரத்துனா இமாம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்தன் ஃபிர் ரமலான், யார் ரமலானிலே குர்ஆனை எடுத்து வைத்து ஒரு ஆயத் ஓதுவாரோ, கான கமன் ஹதமல் குர்ஆன லிகைரி ஷுஹூர்,
ரமலான் அல்லாத ஏனைய மாதத்தில் அவர் ஒரு குரானை ஹத்தம் செய்தவரை போற ஆவார் என்று கூறினார்கள். நான் ஒண்ணு சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு சிறப்பு! இது நம்முடைய இமாம் பெருமக்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹசரத்து சையதுனா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதா தகலல் ரமலான, அவர்கள் ரமலான் என்ற வட்டத்திற்குள் நுழைந்து விட்டால் தனக்க ஜமியா அல் இபாதாத், ஏனைய நஃபிலான அனைத்து இபாதத்துகளையும் விட்டுவிட்டு அக்பல திலாவத்தல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை முன்னோக்கி குர்ஆனை ஓதுவார்களாம். இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. ரமலான் வருவதற்கு, ரமலான் முடிவதற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு.